அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி வெளியீட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம வந்து இந்த குரூப் 2 மற்றும் 2A இதோட இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் இதோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் கொண்ட பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கேப்சா கொடுத்தா ரிசல்ட் என்ன அப்படின்றது நமக்கு ஷோ ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா பாருங்கள். நேர்முக தேர்வு பதவிகள் 483. இது வந்து பார்த்தீங்கன்னா விகிதாச்சாரம் 1:3. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணிட்டேன். 1:3 இந்த அடிப்படையில் அந்த பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் 1:2.5. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. 1:2.5 இந்த அடிப்படையில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு, ஓகேங்களா, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே 1:3 இன்டர்வியூ போஸ்ட்டுக்குன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 3 நபர்கள் வந்து இப்போதைக்கு தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு 2.5 அந்த அடிப்படையில் தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. பாசிபிலிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது 50% கீழே போகுது. இதில் நிறைய பேர் வந்து ஆப்சண்ட் ஆகலாம். இதில் நிறைய பேர் வேறு தேர்வுகளுக்கு வேறு எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கலாம், அல்லது இதுக்கு முன்னாடி வேறு தேர்வுகளில் செலக்ட் ஆகி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்சண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா நபர்கள் வந்து கூப்பிட்ருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஓவராலாக சொல்லணுன்னா ஒரு 50-50 சான்சஸ். பட் இங்கே 1:3 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இன்டர்வியூ போஸ்ட்டில். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று இன்டர்வியூ போஸ்ட்டில் வேலை கிடச்சிரும், அப்படி இல்லைனா நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். ஓகேங்களா? ஏன்னா கூப்பிட்ருக்கிறது வந்து கம்மியான ஆட்கள் தான். ஓகேங்களா? பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1:2.5 கிட்டத்தட்ட ஒரு 5500 போஸ்ட் இருக்குது. அப்படின்றபோது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 17,000-18,000 பேர்கிட்ட கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இன்டர்வியூ போஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 18,000 பேர்கிட்ட கூப்பிட்ருக்காங்க. ஆனால் இதில் வேலை வந்து 6,151 பேர்த்துக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஒரு 50-50%. பட் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய ஆப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நல்ல பொசிஷனில் இருக்கவங்க, ஆல்ரெடி இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கவங்க எக்ஸாம் எழுதியிருக்கலாம். ஆல்ரெடி வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதி மறுபடியும் அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்டுக்கே தேர்வாயிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்களாம் ஆப்சண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நிறைய பேர்த்துக்கும் வாய்ப்பு இருக்குன்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதாங்க இதில் முக்கியமானதுன்னா இதுதான். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6,151 போஸ்ட் குரூப் 2 மற்றும் 2A. மெயின்ஸ் எக்ஸாம் 25/2/2023 எழுதுனாங்க. ஸோ இதாங்க இன்டர்வியூ போஸ்ட்னா 1:3, நான் இன்டர்வியூ போஸ்ட்னா 1:2.5. அதாவது இன்டர்வியூ வந்து நடைபெறும் நாள், அதாவது நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் வந்து பின்னாடி வந்து கண்டிப்பாக அறிவிப்பாங்க. நம்ம வந்து வெப்சைட் வந்து பார்த்துட்டு தான் இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் ஒரு 3rd வீக்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து டிஎன்பிசி தரப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ், ஒரு கடைசியாக ஒரு 3 வீக்ஸ் அல்லது ஒரு 1 மந்த்தாகவே கரெக்டாக அப்டேட்டெலாம் ஓரளவுக்கு எல்லாமே சரியாக வந்துட்டுருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால ஜனவரி மாதம் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜனவரி குரூப் 4ஓட நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி ஜூன் மாதம் வந்து குரூப் 4ஓட எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஏன்னா, அவங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பிளான் பண்ணி கரெக்ட்டா நடத்திட்டுருக்காங்க. ஸோ, படிச்சுட்ருக்கவங்க கரெக்ட்டா படிச்சுட்ருங்க. நீங்க வந்து இதுல இதுல வந்து இன்டர்வியூ போஸ்ட்ல இருந்தாலும் சரி, அல்லது நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இருந்தாலும் சரி, எந்த போஸ்ட்ல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்தாலும், அத பத்தி அ வொரி பண்ணிக்காம, அத பத்தி யோசிக்காம, ரெகுலரா வந்து அந்த ப்ராசஸ் படிச்சுட்டே இருங்க. ரெகுலரா கன்டினியூவா படிச்சுட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்க செலக்ட் ஆயிருந்தாலும் சரி, செலக்ட் ஆகலனாலும் சரி, ரெகுலரா படிச்சுட்ருங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆவீங்க. ஓகேங்களா? உங்க தரப்புல இருந்து உழைப்ப எப்போதுமே போட்டுட்டே இருங்க. புரியுதுங்களா? அதாவது ரெகுலரா கன்சிஸ்டன்ட்டா படிங்க. தொடர்ச்சியா படிச்சுட்டே இருங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஒரு அட்டவணை வந்து போட்டுக்கங்க. ஓகேங்களா? ஒரு அட்டவணை போட்டு அதன்படி படிங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஒன்ஸ் அட்டவணை போட்டு, அந்த 1 வாரத்துக்குரிய பாடங்கள படிச்சு முடிங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்குரிய பாடங்களுக்கு அட்டவணை போட்டு படிங்க. தொடர்ச்சியா படிங்க. எந்த இடையூறு வந்தாலும் படிச்சுட்டே இருங்க. அதாவது ஒரு சில இடையூறுகள் மட்டும் தான் நம்மள வந்து பாதிக்கும். மத்தபடி அ நம்ப நம்பள பாதிக்காத இடையூறுக்காக நம்ம அத பத்தி யோசிச்சுக்கிட்டு, அதில ரொம்ப சிரமப்பட்டுட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். பட் எந்த இடையூறு வந்தாலும் அன்னைக்கு உரிய பாடங்கள்ல நீங்க முழுமையா முடிச்சிரணும். அந்த ஷெட்யூல அன்னைக்குரிய ஷெட்யூல முடிக்கணும். அதுவும் ஒரு சக்சஸ்க்கு காரணமா அமையும். அது மட்டும் இல்லாம ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிக்க படிக்க டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம குரூப் 2 மற்றும் 2A விஷயங்களையும் பார்ப்போம். ரெகுலரா படிக்கிறத பத்தியும் பார்ப்போம். குரூப் 4க்கும் வீடியோ போடுவோம். எல்லாமே கன்டினியூவா நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? தொடர்ச்சியா நம்ப தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ, அந்த விஷயங்கள கண்டிப்பா வந்து ரெகுலரா பண்ணுவோம். தேங்க் யூ.